ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளீஸ் வெல்கம் பேக் டு ஹெச்பி கிரிக்கெட் ஸ்பாட். இன்றைக்கான வீடியோ பற்றி பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2026 அந்த அப்டேட்டோட நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வந்து எந்தெந்த பிளேயர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 கோடிக்கு வந்து ஒரு பட்டாளமே இருக்குது. அதில் மிஸ் ஆன பிளேயர் யாருங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கெலின் மேக்ஸ்வெல், ஃபேப் டு பிளஸி, ஆண்ட்ரே ரசல் இவங்களாம் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால வந்து இவங்களாம் வந்து பங்கேற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 கோடிக்கு வந்து யாருன்னா கேமரான் கிரீன், வெங்கடேஷ் ஐயர், ஒரு ஃப்ரேசர் மெகர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட பர்சஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கேகேஆர் சிஎஸ்கே கிட்ட மட்டும்தான் வந்து அதிக அமௌண்ட் இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ஆக்ஷன் மினி ஆக்ஷனில் வந்து மேஜராக ஃபைட் பண்ணுவாங்க. மீதிக்கிறவங்களாம் வந்து மேக்ஸிமம் மிச்சம் தான் சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். ஓகே, நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து 2 கோடி பிளேயர்ஸ் வந்து நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ வேணால் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த டீம் கிட்ட இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு புதிய ஒரு அப்டேட்னே சொல்லலாம். இந்த நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும். என்னன்னா வந்து மெகா ஆக்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன சீசன் பார்த்துருப்பீங்க 2025 மெகா ஆக்ஷனில் வந்து மார்க்கி செட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் செட் 1, செட் 2, செட் 3. செட் 1ல் வந்து 2 கோடி பிளேயர்ஸ் வருவாங்க. செட் 2ல் வந்து 1.5 கோடி பிளேயர்ஸ். செட் 3ல் வந்து 1 கோடி பிளேயர்ஸ் வருவாங்க. அதில் வந்து கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து செட் 1ல் வந்து ஆல்ரவுண்ட் பேட்டர் வருவாங்க. ஓகேங்களா, செட் 1ல் பொறுத்த வரைக்கும். அப்புறம் செட் 2ல் வந்து நீங்கள் வந்து பவுலர்ஸ் வருவாங்க. செட் 3ல் ஆல்ரவுண்டர்ஸ் இதுமாரி தான் வருவாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து வேரியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்தந்த பிளேயர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க தெரியாது ப்ரைஸ் அமௌண்ட். ஒரு பிளேயர் 2 கோடி வச்சிருப்பாங்க, ஒரு பிளேயர் வந்து 1.5 கோடி வச்சிருப்பாங்க, ஒரு பிளேயர் 1 கோடி வச்சிருப்பாங்க. அதுமாரி தான் பேஸ் தான் ஆப்ஷன் போகும். மேக்ஸிமம் இது யாருக்கும் அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே கைஸ், இந்த ஆப்ஷன் எப்படி போகுது, இந்த டீம்லாம் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு பயங்கர பிட் கட்ட போகிறாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஒரு கிளென் மேக்ஸ்வெல், ஆண்ட்ரே ரசல் மாரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேப் டு பிளஸ் இந்த லெஜண்ட் ஆஃப் இது ஐபிஎல்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து வெளியேறதுனால கொஞ்சம் டிசப்பாயிண்டாக எல்லா டீமை பற்றியும். பட் எனிவே ஐபிஎல்லாவே ஒரு திருவிழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐபிஎல் வந்து பிளேயர்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து போகிறாங்க. 150 பிளேயர் செட் லிஸ்ட் வந்து செட் 1 செட் அதில் வந்து செட் 1ல பிளேயர் ரீச் பண்ணி பிளேயர்ஸ் எந்தெந்த பிளேயர் எவ்வளோ உலகிக்கு போவாங்க சொல்லுங்க. 3 இந்த வீடியோ அவ்வளோதான் வர போகிறாங்க. இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் இந்தியன்ஸ் பிளே பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அந்த வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஐபிஎல் அப்டேட்